வார்த்தை நம்முடைய மன மகிழ்ச்சியா இருக்கிறது. சரி, நம்ம என்ன தியானித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய ஜெபத்தை நாம் தியானித்து வந்தோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது the relationship that we share with the Father, பிதாவோடு நமக்கு இருக்கும் உறவை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் தூரத்தில் இருக்கிற சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஒரு தேவனிடத்தில் நாம் வரவில்லை, நம்முடைய தகப்பனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த தகப்பன் நான் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் செய்கிற தகப்பன், என் தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிறவர், எனக்காக யாவற்றையும் செய்வார் என்ற கான்ஃபிடென்ஸோட நம்ம வர்றோம் அவருடைய சமூகத்துக்குள்ள. அடுத்தது நம்ம சொன்னோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. லெட் யுவர் நேம் பி sanctified. ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தமா இல்லையா? ஏற்கனவே பரிசுத்தமான நாமம் தான். அந்த நாமத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபம் பண்றதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. எங்க பரிசுத்தப்படணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தப்பட வேண்டும். என்னுடைய சொல், என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல்கள் எல்லாவற்றின் மூலமாயும் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்த குமாரனின் சாயலை நான் தரித்து கொண்டால்தான் என்னுடைய சொல், சிந்தை, செயல்ல நான் பரிசுத்தமாய் இருக்கவும் முடியும். தேவனுடைய நாமத்தை அது நிமித்தமாக காண்கிற ஜனங்கள் அதை பரிசுத்த நாமம் என்று அறிந்து கொண்டு அதை போற்றுவார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்த்தது என்னது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது ராஜ்யம் எனக்குள்ள வரட்டும். உம்முடைய நீதி, அந்த ராஜ்யத்தினுடைய சந்தோஷம், சமாதானம், அதனுடைய கனி தரும் தன்மை, அந்த கனியிலே பெருகும் தன்மை, அந்த சின்ன மறைந்திருக்கிற இன்சிக்னிஃபிகண்டா இருக்கிறவர்களா இருந்தாலும் ராஜ்யத்துக்காக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை எங்களுக்குள் வரட்டும் இல்லையா? அதே போல மற்றவர்களுக்காக கரிசனை கொள்வது அது எங்களுக்குள்ள வரட்டும். தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் த கிங்டம். அது மட்டுமல்ல, எதை முன் உரிமைப்படுத்த வேண்டுமோ, ப்ரையாரிட்டிஸை செட் ரைட் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம சொல்றோம். அது மட்டுமல்ல, என்ன சொல்றோம்? மணவாளனுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். when we say let your kingdom come, இவ்வளோ இருக்கு அதுல. அப்புறம் என்ன சொல்றோம்? அந்த ராஜ்யம் எனக்குள்ள வந்துருச்சு ஆண்டவரே. இப்போ இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கையில அந்த ராஜ்யத்தின் அதிகாரமும் வல்லமையும் அதன் மகிமையும் என் மூலமாய் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ரைட்? நான்காவதாக நம்ம ஜெபிக்கிறது என்னன்னா, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுவதாக? பரலோகத்தில், பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலும் ஆண்டவருடைய சித்தம் பர்ஃபெக்டா செய்யப்படுது. அவருடைய சித்தத்தை விரோதித்து அல்லது அதை செயல்படுத்த மாட்டேன்னு சொல்றவர்கள் கிடையாது. அப்படி இருந்தாலும் அப்படி ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? லூசிஃபர்னுடைய கூட்டம் என்ன செஞ்சாங்க? அங்கிருந்து வெளியில தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ எவ்ரிதிங் இன் ஹெவன் இஸ் சப்ஜெக்ட் டு த வில் ஆஃப் காட். எல்லாமே அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி இயங்குகிற செயல்படுகிறது தான் பரலோகத்தில் காணப்படுகிறது. அப்போ அப்படி பூலோகத்திலும் காணப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டுமென்றால், நான் ஊரில் தேவ சித்தம் செய்யப்படணும்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் என் வாழ்க்கையில் செய்யப்படுறதுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன்னா, நீங்கள் அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்ற அர்த்தம். ஸோ முதலாவது தேவ சித்தம் எங்கே நிறைவேறணும்? என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. லெட் யோர் வில் பி டன் இன் மை லைஃப். அப்படி நம்ம சொல்லும்போது என்ன நான் மையத்திலிருந்து அகற்றி தேவனை என் வாழ்க்கையின் மையத்தில் நான் கொண்டாந்து ஸ்தாபிக்கிறேன். எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளிலும் தேவனை என் வாழ்க்கையின் மையத்தில் நான் கொண்டாந்து வைப்பேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆகவே தேவனை நம் வாழ்க்கையின் மையமாக ஒவ்வொரு நாளிலும் நிலைநிறுத்துவது ரொம்ப 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 முக்கியம், அவசியம். அல்லேலூயா. ரைட். ஸோ அவரை நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் நம்ம நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னா, அடுத்து நாம் தைரியத்தோட அவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே பரமண்டலங்களில் உம் சித்தம் செய்யப்படுகிறது, என் வாழ்க்கையை உம் சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ ஆண்டவரே நான் வாழ்கிற இந்த உலகத்தில், இந்த பூமியில உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ரைட்? ஓகே. இப்போ வெறும் அதை சொல்லிட்டு விட்டுட்டா போதுமா? போதாது.
ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கிறாரு. என்னத்துக்காக ஜெபிக்கணும்? வேதம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. பூமியை குறித்து தேவனுடைய சித்தத்தை 3 பகுதிகளாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த பூமிக்கு தேவனுடைய சித்தம் என்ன, என்னத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஓகே, இப்போ பின்பு தேவன் அப்படின்னு சொல்லுது இல்லையா? எதற்கு பின்பு தேவன் இப்படி சொன்னாரு? அனோட்டேஷன்ஸ் எழுதி எழுதி பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ல. இப்போ சொல்லுங்க, ரைட் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். என்ன கான்டெக்ஸ்ட்? நீங்க பின்பு தேவன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. ஆதாம் ஏவாளுக்கு பின்னாடி ஏதாச்சும் உண்டாக்குனாரா? இல்ல, எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டார். உண்டாக்கின பின்பு என்ன சொல்லுகிறார்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை. அது 2 ஸ்மால் வேர்ட்ஸா இருக்கலாம், ஆனா அதன் அர்த்தம் மிக 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 ஆழமானது. ரைட்? அது சொல்றாரு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. எதுக்காக நம்ம சாயலா, எதுக்காக நம்ம ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக தேவன் சொல்றாரு? ஒரே ஒரு நோக்கம். அவன் சமுத்திரத்துல இருக்கிற மச்சங்கள், வானத்துல இருக்கிற ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் அத்தனையின் மேலும் அவன் என்ன செய்ய கடவர்? ஆள கடவன். ஏன்? எதனால? தேவன் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் தம் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்த ஒரே நோக்கம், அவர் உண்டாக்கின பூமியில அவருடைய ஆளுகை அவர் நிலைப்படுத்தணும். ஆகவே தம் சாயலாக ஒரு மனுஷனை சிருஷ்டித்து வச்சு, நீ ஆளுகை செய்ப்பா, உன் மூலமா நான் ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா. விளங்குதா? ரைட்? இதுதான் தேவனுடைய நோக்கமாய் இருந்தது. 26ஆம் வசனம் வந்து தேவனுடைய திட்டம். 28ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன அவருடைய மனதின் தீர்மானமாயிருந்ததோ அதையே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை என்ன செய்யுங்க? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்ட்டார். வழங்குதா? அவர் இருதயத்தில் இருந்த திட்டத்தை பர்ஃபெக்டா தேவன் செய்தார். ஆனா இப்ப ஆளுகை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பின்பு என்ன ஆயிடுச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்டா ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அந்த ஆளுகையை இழந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். See, God created earth to be a realm that would be governed by heaven through human agents. நல்லா கவனிங்க. தேவன் பூமியை எப்படிப்பட்ட ஒரு மண்டலமாக, எப்படிப்பட்ட ஒரு தளமாக ஏற்படுத்தினார்னா, பரலோகத்தினாலே ஆளுகை செய்யப்படுகிற ஒரு தளம். யார் மூலமாய் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் சிருஷ்டித்த மனிதன் மூலமாய் அது ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஹல்லேலூயா. ரைட்? ஆனா அன்பார்ச்சுனேட்டா சிருஷ்டிக்கப்பட்ட முதலாம் ஆதாம் என்ன செய்தாரு? பாவம் செய்து தேவன் கொடுத்த ஆளுகையை இழந்துட்டார். இப்போ சாத்தான் சும்மா இருப்பானா? அவனுக்கு வந்து என்ன கோவம்னா, இவனை உண்டாக்கி நம்ம தலைக்கு மேல வைக்க போறாருன்னு தெரிஞ்சுதான் என்ன செஞ்சுட்டான்? விடுவேனா நான் உன்னைய? உன் கையில் ஆளுகையை கொடுத்துருக்கிறாரா? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, வா நான் வந்து உன்னை பிடுங்க, உன் கையில இருந்து பிடுங்குறேன்னு சொல்லி தாம் பேச்சை கேட்க வச்சு அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லாவற்றையும் அவனிடத்தில் இழந்தார்கள். நல்லா கவனிங்க. when you listen to voices that are not from God, தேவனிடத்திலிருந்து வருகிற வராத சத்தத்தை நீங்க நிதானித்து பார்க்காம கேட்கும்போது உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் சாத்தான் புடுங்கிட்டு போயிடுவான். விளங்குதா?
நான் ஏன் சொல்றேன்னா, இதை நான் சொல்ல தீர்மானிக்கவே இல்லை. தேவனுடைய ஆவியானவர் யாருக்கோ சொல்லணும்னு சொல்றாரு. தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகுங்க. பழகுதா? ஆதாம் ஏவாள் தினம்தோறும் பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு கூட உறவாடி அவர்கள் மத்தியில அசைவாடியும் கூட என்ன செய்யல, அவங்க அந்த சத்தத்தை அவங்க நேசிக்கல, பிடித்து கொள்ளல. சும்மா சத்தத்தை கேட்டு அவரை தேவன் தேவன் தூரத்துல பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிய மாட்டீங்க. நீங்க அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தகப்பன் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க இருதயம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? தாப்பனுடைய சத்தத்தை கேட்டுட்டேன், தாப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவர் சித்தத்தை செய்யணும்னு உங்க இருதயம் வாஞ்சிக்கும். ரைட்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Matthew chapter 28 verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் உள்ள அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது எந்த தளத்தின் அதிகாரத்தை கொடுத்தாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள். கரெக்டா? பூமிக்கு அடுத்த ஆளுகையை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தாரே தவிர வானத்துக்குரிய ஆளுகை அவனுக்கு கொடுக்கப்படல. ஆகாயத்து பட்சிகளை ஆளுகை செய்கிறதும் தான் கொடுக்கப்பட்டதே தவிர அதற்கு மேல் இருக்கக்கூடிய வான மண்டலங்கள்ல உள்ள அதிகாரமும் ஆளுகையும் அவன் கையிலே கொடுக்கப்படவில்லை. அதுக்கு சிம்பிள் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் எங்கிருந்து உருவானவன்? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் கொடுக்கப்பட்டதே தவிர the fact is ஆதாம் எங்கிருந்து உருவானவன்? மண்ணிலிருந்து உருவானவன். சரி, இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தவர்? இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து இயேசு பரலோகத்திலிருந்து, விண்ணிலிருந்து வந்தவர். ரைட்டா? விண்ணிலிருந்து வந்ததுனால அவர் மண்ணுக்கடுத்த அதிகாரத்தை மட்டுமல்ல மனுஷ சாயலா வந்தாரு. ஆகவே என்ன செய்யறாரு? விண்ணில் இருக்கிற அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறார், மண்ணில் உள்ள அதிகாரத்தையும் உடையவராய் இருந்து இந்த ரெண்டையும் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. ரைட்? அதான சொல்லுது அந்த வசனத்துல 28:18. இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு தளத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். ஏனென்றால் அது அவர் வானத்திலிருந்து வந்தவர் ஆக்கியால் வானத்தின் அதிகாரமும் அவருக்குரியதா இருக்கிறது, பூமியில் இருக்கிற அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ரெண்டையும் நமக்கு கொடுத்துட்டு ஆளுகை செய்யும்படியாக நம் கையிலே விட்டு விட்டு சென்றிருக்கிறார். இப்போ கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே, இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட சபை ஆகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆளுகையின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? நாம் அதை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? What does God want us to do with this authority? Matthew chapter 16 verse 19. மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அந்த திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார், தந்தேன் என்று சொல்லல. கரெக்டா? தருவேன் என்று சொல்கிறார். ஏன் தருவேன் என்று சொல்கிறார்? இன்னமும் அந்த திறவுகோல் என் கைக்கு வரல. அந்த திறவுகோலை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பேதுருவே, நான் சிலுவையில மரித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்த உடனே தான் அந்த அதிகாரத்தோடு நான் திரும்ப வந்து அதிகாரத்தின் திறவுகோல்களை நான் என்ன செய்வேன்? உன் கையில கொடுப்பேன்பா. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்? அந்த திறவுகோல்களை வாங்கி கொண்ட நீ என்ன செய்யணும்? இங்க பூலோகத்துல நீ எல்லாம் கட்டுறியோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல எதெல்லாம் கட்டவிழ்க்கிறியோ அதெல்லாம் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவனுக்கு அந்த அதிகாரத்தின் திறவுகோலை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 22:22 என்ன சொல்லுது? தாவீதின் திறவுகோலை வாசிங்க ஆண்டி. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா.
அந்த திறவுகோல்கள் எப்பொழுதுமே ஆளுகையின் அதிகாரத்தை குறிக்கிறது. ரைட்? அது நமக்கு இருக்கிறதல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்றோம். ஆனா ஒரு காரியம் சொல்லுங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறார். கரெக்டா? அது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறபடியினால் நீங்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். சரி, நம்ம வாசித்தோம், நான் கட்டினா அது கட்டப்பட்டிருக்கோம், நான் கட்டவிழ்த்தா அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம். எதை நாம் கட்டணும், எதை நம்ம கட்டவிழ்க்கணும், இதை தெரிந்து கொள்வதற்கு வானத்துல என்ன இருக்குன்றத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பூமியில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். பூமியிலும் வானத்திலும் உள்ள சகல அதிகாரம் என்று அவர் சொன்ன போது வானமண்டலங்கள்ல எங்க நம்ம அதிகாரத்தை செலுத்தணும்? வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எபிசியன்ஸ் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரி, நம்மளோட போராடுகிற 4 வர்க்கங்களை குறித்து அங்க சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ரைட்? there are 4 classes of things that stand against us. இது சாத்தானுடைய ராஜ்யத்தின் வல்லமைகள். எங்கே இருக்கிறது? அந்த வசனத்தின்படி எங்கே இருக்கிறது? அது வான மண்டலங்கள்ல. ரைட்? நமக்கு நல்லாவே தெரியும், நான் பல முறை சொல்லியிருக்கேன். 3ஆம் வானம் தேவனுடைய சிங்காசனம், 1ஆம் வானம் நம் கண்களால் பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இந்த 2ஆம் வானத்துல இருக்கிறதான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ரைட்? இது ஏன் அங்க நடுவுல நிக்குதுன்னா, நான் இங்க இருந்து ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்தை தடுக்கவும், தேவன் என் ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கும்போது எப்படியாகிலும் அதை அங்கே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறது. வானமண்டலங்கள்ல இருக்கிற வல்லமைகள் தான் தேவ சித்தம் பூமியில நிறைவேறாம தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 12 14 வரைக்கும் நீங்க வாசித்தா, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. தானியேல் அந்த விஷனோட அண்டர்ஸ்டாண்டிங்னால ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாரு. அப்ப ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பதில் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரல. 21 நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ரொம்ப கலங்கி போய் இருக்கிறாரு. அப்போ 21ஆவது நாள்ல ஒரு தேவதூதன் அவருக்கு தோன்றி என்ன சொல்கிறார்? தானியேலே பயப்படாதே, நீ ஜெபிக்க துவங்கின முதல் நாளிலே, அந்த முதல் நாள் துவங்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேலுக்கு அந்த அறிவை அடைகிறதுக்கே, தேவன் தன் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கே விடமாட்டேன் தடுத்து நிறுத்தினான்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நிழலாய்தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு தான் இந்த பூமியினுடைய தலையெழுத்தே தீர்மானிக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் தீர்மானித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அதிகமா போராடுவான் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லிடுறேன், அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுத்தம் எப்போ நடக்கும் தெரியுமா? நீங்க முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் குட்டியை ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என்னை பெருக பண்ணுங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, சுகத்தை தாங்க கேட்குறீங்களா? ஒன்றும் நடக்காது. அது பிசாசெல்லாம் கையை கட்டி நிற்கும். கேட்டுக்கோங்க ஆண்டவரே, இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு நல்லாவே கொடுங்க அவங்களுக்கு. ஏன்?
இவங்க தங்களையே மையமா கொண்டிருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் 7 and 8. வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஓகே, ஏன் அவங்க ஜெயம் கொள்ளவில்லை? அவங்கள யுத்தத்துக்குள்ள தள்ளினது யாரு? அப்படியே வாசித்துட்டு வந்தீங்கன்னா 10-11 வசனங்களை நம்ம வாசிக்கணும்னு நினைக்கிறோம். வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சரி, யார் மேல குற்றம் சுமத்துகிறான்? உங்கள் மேலையும் என் மேலையும். ரைட்? குற்றம் சுமத்துகிற சாத்தான் கீழே தள்ளப்பட்டு போனான். அவன் எப்படி தள்ளப்பட்டான்? வாசிக்கலாம் அடுத்த வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. சரி, எனக்கு ஒரு காரியம் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் சாட்சியின் வசனமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மிகாவேலுக்கும் அவன் தூதனுக்குமா, இல்ல உங்களுக்கும் எனக்குமா? மிகாவேலுக்கும் தூதர்களுக்கும் அந்த ரத்தத்தோட சம்பந்தமே கிடையாது. சாட்சியின் வசனம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்து வார்த்தையானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரமும் தன் சிந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்கும் வல்லமையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டு போனார். அல்லேலூயா. யாரா இருக்கிறாருங்க? மிகாவேலும் அவர் தூதர்களும். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பூலோகத்துல சித்தம் செய்யப்படுவதாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நாங்க பரலோகத்தை பத்தி வானமண்டலங்களை பத்தி நாங்க தியானிச்சு கொண்டு இருக்கிறோம்? வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சரி, இப்போ நல்லா கவனிங்க. முதலாவது நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய காரியம், இந்த தர்க்கங்கள், தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமை, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத எண்ணம். ரைட்? நம்ம படித்தோம், ஸ்ட்ராங் ஹோல்ஸ் படித்தோம். இந்த அரண்களை யார் போடுகிறார்? தேவனா சாத்தானா? தேவன் போடுறாரா உங்க மனசுல? இல்ல. அரண்கள் என்னன்னு தெரியுமில்ல? கம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ரைட்டா? தர்க்கங்கள், கற்பனைகள், கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லி 20 காரியம் சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 காரியங்கள் பெருமையை குறித்து பார்த்தோம். கீழ்ப்படியாத எண்ணங்கள்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்? இது எல்லாத்தையும் தேவன் போடுவாரா உங்க சிந்தையில? இல்ல. யார் போடுவா? யார் கட்டுவா? சாத்தான் தான் கட்டுவான். இப்ப நல்லா யோசித்து பாருங்க. நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற பின் கூட இந்த அரண்களை உங்க சிந்தையில சாத்தான் கட்டுறதுக்கு முயற்சிக்கிறான். சில நேரத்துல சக்சஸ்ஃபுல்லா கட்டுறான்னா ஒத்துக்கிறீங்களா? கட்டி வச்சிருந்தான் இல்லையா? அரண்களை நிர்மூலமாக்குதலை பத்தி படிச்சப்போ தான் நிறைய பேர் உடைச்சிங்க. நிறைய அரணை. துக்கம் என்னும் அரண், கோபம் என்னும் அரண், தவிப்பு, கலக்கம் என்னும் அரண். உடைச்சிங்களா எல்லாத்தையும்? வாசிங்க மார்க் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க் சாப்டர் 3 verse 27. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். புரிந்து கொண்டால் பாக்கியவான்கள். உண்மையை சொல்ல போனா ஆவியில விட்டுதலையோடு நீங்க துள்ளி குதிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடுனீங்கன்னா உங்க வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா இருக்குங்க. your life will be victorious. நம்ம ப்ரையாரிட்டிஸை தேடாம அந்த சின்ன கீழே இருக்கிற சின்ன துளிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அவர் பெரிய பிக்சருக்காகவே உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அல்லேலூயா. we are praying for the big picture. அந்த பிக் பிக்சருக்குள்ள நம்ம லைஃப் வெறும் ஒரு டாட் தான்.
பிக் பிக்சருக்கு ஜெபம் பண்ணிட்டோம், பெரிய படத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கிற அந்த ஒரு புள்ளி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ரைட், நல்லா கவனிங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அந்த பலவான கட்டும் போதெல்லாம் உங்க ஏரியாவில் இருக்கிற ஆத்துமாக்களை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. இப்ப தேவ சித்தம் பூலோகத்துல நடந்து கொண்டிருக்கிறதா? நடக்குதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வாசிங்க 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஓகே, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க மாற்றத்தை காண்பீர்கள். இப்ப இன்னும் மாற்றம் வரும். ஏன்னா முன்னாடி வெறும் ரட்சிங்காண்டவரே ஜெபம் பண்ணீங்க. ஆனா இப்போ அவர்கள் சிந்தையை கட்டி இருக்கிற அந்தகார பலவான நீங்க கட்டிட்டு அவங்க சிந்தையை அவன் கையில இருந்து கட்டவிழ்த்துட்டு அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது லைட் அடிச்சிரும். அல்லேலூயா, புரியுதா? அந்தகாரத்தில் இருக்கிற அவர்கள் பெரிய வெளிச்சத்தை சீக்கிரமாய் காண்பார்கள். ஏன்னு தெரியல, ஆண்டவர் துரிதப்படுத்துறாரு. ஒருவேளை வருகை ரொம்ப ரொம்ப சமீபமா என்னவோ தெரியல. அறுக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் பல்லாயிரம் இருக்கிறது. என்னுடைய ஒரே ஆசை, ஒவ்வொரு தேசத்துலயும் ஒரு மனுஷனுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தா கூட போதும், அவன் தேசம் ரட்சிக்கப்பட்டுரும். எத்தனை பேர் வேணும்? 154 இருந்தா போதும் இல்லையா? அத்தனை தேசத்துலயும் ரட்சிப்பு உண்டாயிரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லைங்க. It's not with governments, it's not with people who try to stop us from declaring the gospel. Our warfare is with the forces of darkness in the heavenly realms. பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஸோ முதல்ல கட்டி வைத்திருக்கிற அந்தகார பலவான்களை நீங்கள் கட்டுகிறீர்கள். அவர்கள் கட்டி வைத்திருக்கிற ஆத்துமாக்களை கட்டவிழ்க்கிறீர்கள். அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்க. ஸோ 2 காரியம், ரைட்? இப்போ 3வது காரியம் என்ன செய்ய வேண்டும்? 1 தீமோத்தேயு 2:1-2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நீதிமான் ஆளுகை செய்தாதான் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். நீதிமான் ஆளுகை செய்யலைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. ஆண்டவரே, ஒன்று தலைவரை நீதி உள்ளவரா மாற்றுங்க, அல்லது நீதி உள்ள தலைவர்களை கொடுங்க. டோன்ட் கம்ப்ளைண்ட். புரியுதா? நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்றோம். நான் இந்தியா மேல இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க, கரப்ட் லீடர்ஸ், அப்படி இப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது ஜெபம் பண்ணாம. புரியுதா? ஜெபம் பண்ணாம கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஜெபம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். கட்டுப்பாடு, ஆளுகை உங்கள் கையில் இருக்கிறது. சபையே, புரியுதா நான் சொல்றது? ரைட்? நான் வர்றேன். இன்னைக்கு ஒருத்தரையும் தப்ப விடுறது இல்லை. நீங்க அத்தனை பேரும் மாட்டினீங்க இன்னைக்கு, ரைட்டா? ஓகே, அத்தனை பேர் மேல தலை மேல வச்சிருக்கிற ஒரு பொறுப்பு இது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரியான தலைவர்கள் நமக்கு இருந்தாதான் நம்ம சமாதானமா ஜீவனம் பண்ண முடியும். உடனே பூமியில இருந்து தான் சமாதானம் எடுக்கப்பட்டு போகும் காலத்துல வந்துட்டோமே, நாங்க எதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லாதீங்க. ஒரு அறுவடை இருக்கிறது, இன்னும் ஒரு எழுப்புதல் இருக்கிறது, இன்னமும் ஒரு விசை வானத்தையும் பூமியும் நான் அசைப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அள்ளிட்டு போனோங்க. அதுக்கு ஏற்ற தலைவர்கள் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ரைட்? கடைசியா எதுக்காக ஜெபம் பண்ணோம்? என்ன ஜெபம் பண்ணோம்? சங்கீதம் 149 6-9 வரைக்கும் வாசிங்க. Psalm 149 verses 6-9. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. மாட்டினீங்களா? இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள். பக்கத்துல இருக்கவங்க வேகமா தட்டி சொல்லுங்க. ஏங்க உங்களை தான் சொல்லுது.
உங்களை தான் சொல்லுது. தட்டி சொல்லுங்க, உங்களைத்தான் சொல்லுது. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். என்ன கனமாம்? ஜாதிகளிடத்தில் பழிவாங்க, ஜனங்களை தண்டிக்க. நீங்க எந்திரிச்சு போய் சண்டை போட்டுறாதீங்க, கத்தி குத்து சண்டை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு கூப்பிடல உங்களை. என்ன சொல்லியிருக்காரு? மேன் மக்களை இருப்பு விலங்களால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். சாட்டை எடுக்கிறான் பாரு, இவனுங்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்டானுங்க அப்படின்னு எந்திரிக்காதீங்க. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? விசுவாசம் பேசும். நான் ஒரு செய்தி எடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விசுவாசம் பேசும். விசுவாசம் என்னெல்லாம் பேசும்? ஜீவனை பேசும், அதிகாரத்தை பேசும், விசுவாசம் சுகத்தை பேசும், எல்லாம் பேசும். ஆனா ஒன்னு சொன்னேன், 10 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட், விசுவாசம் நியாய தீர்ப்பை பேசும். நாம் அறியாத சித்தத்தை அறிந்திருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க செய்ய முடியாததை செய்யறதுக்கு தான் அவர் உதவியா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? அல்லேலூயா. சரி, இப்ப நியாய தீர்ப்பை பேசுறதுக்கு எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? முட்டி போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நியாய தீர்ப்பை பேச விரும்புகிறீரா? இதோ என் நாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம் சித்தத்தின்படி பேசுவாராக அப்படின்னு அந்நிய பாஷையெல்லாம் ஆரம்பிங்க. அல்லேலூயா.